நம்ம நாட்டில் இனி தங்கத்துக்கும் மண்ணுக்கும் தான் மரியாதை. மனுஷனுக்கு மரியாதை கிடைக்காது, தேடினாலும் கிடைக்காது. இன்றைக்கி நிலைமைக்கு ஒரு ஏழை ஒரு சென்ட் இடத்த வாங்கி போடுறான். கொஞ்சம் மேம்பாட்டத்தில் இருக்கவன் ஒரு 5 சென்ட் 10 சென்ட்டுக்குள்ளே வாங்குறான். அதே கொஞ்சம் பெரிய பணக்காரன்னா ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர்னு வாங்குறான். அதை காட்டிலும் பெரிய கோடீஸ்வரன்னா அப்படியே ஒரு ஊரையே வளைச்சிட்றாங்க. வளைச்சிட்டு ஹாஸ்பிட்டல் கட்டணும், காலேஜ் கட்டணும்னு சொல்லி அப்படியே அமைச்சு பத்திரப்பதிவை பதிஞ்சிடுறாங்க. இவங்களுக்கு இம்பிட்டு பெரிய இடத்தையும் அரசாங்கம் பத்திரப்பதிவு பண்ணி கொடுக்குது. அந்த பத்திரப்பதிவு பண்ண காசை வச்சுருந்தாலே நம்ம தமிழ்நாட்டோட கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கலாம். முதலமைச்சரும் புலம்ப தேவையில்லை. ஆளுக்கு ஆளாக நீங்கள் களவானம் விட்டீங்கன்னா எல்லா பயிலும் இன்றைக்கி களவாணிப்பாலாக தான் இருக்கான். நல்லவனே எவனும் கிடையாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சுருட்டிக்கிறோம்லான்னு கட்சியில் இருக்கப்பயே சுருட்டிக்கிறாங்க. இதை முதலமைச்சர் கண்டுக்கிறாமல் விட்டுறாரு. அதை கண்டுக்கிட்டு அந்த காசை பூரா ஏழைகளுக்கே செலவு பண்ண வைக்கணும். அப்படி ஒரு முதலமைச்சர் தான் நாங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் மக்கள்.